ஸ்ரீ கந்த புராணம் 8ஆம் பகுதி. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற அசுரர்கள். அசுரன் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணர் பள்ளி கொண்டிருக்கும் வைகுந்த லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்தது. படைகளை வைகுந்தம் நோக்கி திருப்பின. தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படைகளை கண்டு அன்னை ஸ்ரீதேவி, மகாலட்சுமி மற்றும் பூமி தேவியும் கலங்கி போனார்கள். பிரபோ, இதென்ன கண்ணுறக்கம்? அங்கே காணுங்கள், அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள். அசுரர்களை தடுக்க முற்படாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்து விட்டால் இல்லம் பற்றி கவலையே இல்லை, எழுந்திருங்கள் என்று பதட்டத்துடன் கூறினர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அன்புடன் புன்னகைத்தார். தேவியே, என்ன கலக்கம்? நான் விழிமூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்க தவறுவதில்லை. என்ன செய்வது? சில சமயங்களில் நாம் பக்தர்களை சோதிக்கிறோம், சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கிறான். இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணரான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள். அவர்களை என்னால் ஏதும் செய்ய இயலாது. வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கலாம். கால் வலிக்கிறது, பிடித்து விடுங்கள். அவர்கள் இங்கு வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்றவராய் விழிகளை மீண்டும் மூடிக்கொண்டார். இப்போது அசுரப்படை ஸ்ரீவைகுந்தத்தை முற்றுகையிட்டு விட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவர் அல்லவா? அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன உறக்கத்திற்கு ஒப்பானதா? இல்லையே. அவர் சர்வ வியாபியான அவருக்கு தூக்கமேது? உலகை பாதுகாக்கும் பொறுப்பிலுள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார். தனது பாஞ்சஜன்யம் எனும் வெற்றி சங்கமும், நந்தகம் என்ற கத்தி, கௌமோதகி என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், சார்ங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார். சிவபெருமானிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனாரின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார். ஆனாலும் அவர் அருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன? சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன். 12 ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது. எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் நாராயணன். அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கராயுதத்தை ஏவினார். அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது. பகவான் ஸ்ரீமன் நாராயணர் தாரகனிடம், சூரனே, நீ சிவபெருமானிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கத்திலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன். நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கிக் கொள்ளலாம் என்றார். தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான். பின்னர் சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர். சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர். சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடு நாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர். பரந்தாமா, பரமசிவன்தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே, இது நியாயமா? நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்றனர். அவர்களிடம் பரந்தாமன், தேவர்களே, முன்பொரு முறை பரமசிவனாரின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம். அவர் கொடுத்த அபிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல, என்னையும் சேர்ந்து கொண்டது. அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம். பரமசிவனார் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால் தான் இயலும். தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்றார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பரந்தாமனின் பேச்சில் இருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர். ஒரு நிமிட நேரம் செய்த தவறிற்காக 108 யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என வருந்தினர். 8ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.